ஹலோ மை டியர் guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எர்த் வித் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்ஜெக்ஷன்ஸ். அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எது ரொம்ப நெசசரியான கன்ஜெக்ஷனோ அது மட்டும்தான் பார்க்க போகிறது. நம்ம பார்க்க போகிற கன்ஜெக்ஷன் வெதர். வெதர் ஆக்சுவலாக என்ன செய்யும்னா, இது உனக்கு வேணுமா வேணாமா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இஃப் நாட் இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். சாம்பிள் சென்டென்ஸ்குள்ளே போயிடலாம். ஐ டோன்ட் நோ வெதர் யூ வுட் லைக் இட். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியலை இது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் நாட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்துருக்க மாட்டோம். பட் இது கன்வே ஆகிற விஷயம் அதுதான். ஆர் நாட்டுங்கிறது இன்பில்டாக ஹிடன் பொசிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறது அதுவாக தான் இருக்கும். தென் செகண்ட் சாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஆன்சர் மீ வெதர் யூ ஆர் ரெடி டு ஒர்க். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ஆர் நாட் போட்டிருக்க மாட்டோம். பட் அதில் ஹிடன் பொசிஷனில் ஆர் நாட் இருக்குது. சரி, ஆர் நாட் போட்டால் எப்படி வரும் அது பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஆன்சர் மீ வெதர் யூ ஆர் ரெடி டு ஒர்க் ஆர் நாட். இதுதான் நம்ம முன்னாடி சொன்னதும். பட் அதில் இன்பில்டாக ஹிடன் பொசிஷனில் ஆர் நாட் இருக்கும். இதில் ஓப்பனாகவே ரிவீல் பண்ணியிருப்போம். ஸோ உனக்கு முடியுமா முடியாதா, இதுதான் வெதரோட ஆக்சுவல் பொசிஷனே. தென் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர். பிஃபோருங்கிறது ப்ரிப்போஷனில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நம்ம கன்ஜெக்ஷனாகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்போஷனில் வரக்கூடியதுன்னு நான் சொன்னதுனால அதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை பிஃபோரில் நீங்கள் வெர்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். பிகாஸ் ப்ரிப்போஷனுக்கு அப்புறமேட்டு நம்ம எந்த வெர்பு போட்டாலும் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு மாறிடும். ஒருவேளை ஃபுல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும், 2 ஃபுல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரலாம். சாம்பிள் சென்டென்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் என்டரிங் த கிளாஸ் யூ டேக் ஆஃப் யுவர் ஃபுட்வேர். இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு போர்ஷனில் பிஃபோர் என்டரிங் த கிளாஸ்ன்னு கொடுத்துருப்போம். அதில் எந்த சப்ஜெக்டும் இருக்காது, வெர்பிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியாக மாறிடுச்சு. செகண்ட் போர்ஷனில் டுக் ஆஃப் டேக் ஆஃப்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம். டேக் ஆஃப்னா ரிமூவ்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்பு உங்களுடைய பாதணி, அதாவது உங்களோட செப்பல்ஸ் அந்த மாதிரி விஷயத்த ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். தென் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ஒர்க் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் சென்டென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பு நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த விஷயத்தில் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இந்த விஷயத்தில் 2 ஃபுல் சென்டென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர். ஆஃப்டருங்கிறது எப்படி பிஃபோர் முன்போ, ஆஃப்டருங்கிறது பின்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் மை ஒர்க் ஐ கோ டு மை ஹோம். நான் என் வேலையை முடித்ததுக்கு அப்புறமேட்டு நான் என் வீட்டுக்கு போவேன். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் சென்டென்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நான் வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஹோம்ஒர்க் யூ வாட்ச் யுவர் ஃபேவரட் சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூட ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங்னு போட்டிருப்போம், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் சேனலை நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்கை முடித்ததுக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம். இதுதான் ஸோ செகண்ட் சென்டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கன்ஜெக்ஷன் கூட சொல்லலாம். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் தான் இஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கண்டிஷ்னல் கன்ஜெக்ஷன். கண்டிஷ்னல் கன்ஜெக்ஷன்னா இது செஞ்சால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கண்டிஷ்னல் கன்ஜெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துடலாம். யூனிவர்சலாக கொடுக்குற சாம்பிள் சென்டென்ஸ், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பி சக்சீட். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுத்துருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ கடினமாக உழைச்சேன்னா நீ வெற்றி பெறுவாய், இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. இதுதான் இதோட அர்த்தம். ஸோ செய்யணும், அப்போ தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இஃபோட மீனிங்கே. தென் இதோட ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு போர்ஷனில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா செகண்ட் போர்ஷனில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரணும். தென் ஃபஸ்ட்டு போர்ஷனில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா செகண்ட் போர்ஷனில் வில்லோட பாஸ்ட் டென்ஸாக இருக்கக்கூடிய would வரணும். அண்ட் தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷனில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா அந்த செகண்ட் போர்ஷனில் will have வரும். தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷனில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே would haveன்னு வரும். இவ்வளவு தான் இதோட ரூல். டோட்டல் ரூலே இது தான். ஆப்வியஸ்லி ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 95% இஃப்பில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துடும். அண்ட் மோர் ஓவர் ரேராக சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸ் போகிறது இருக்குது. பட் ரைட்டிங் கேஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிற கேஸே வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிறதுனால வி ஃபோக்கஸ் ஆன் யுவர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸே பார்த்துடலாம். செகண்ட் சாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். இஃப் யூ கிவ் மீ கோல்ட் ஐ வில் கிவ் யூ மணி. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் பாருங்கள், உலகம் ஃபுல்லாக அட்வர்டைஸ் பண்ணுற விஷயந்தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு தங்கம் கொடுத்தேன்னா நான் உனக்கு பணம் கொடுப்பேன். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. அண்ட் அடுத்து இஃப் யூ ஓன் த ரேஸ் ஐ வுட் கிவ் யூ மணி. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். செகண்ட் போர்ஷனில் வில்லோட பாஸ்ட் டென்ஸாக இருக்கக்கூடிய would வரதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் ரேஸில் வின் பண்ணதுனால நான் உனக்கு பணம் கொடுத்தேன். ஸோ இதுதான் செகண்ட் சென்டென்ஸோட அர்த்தம். தென் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அன்லெஸ். இப்போ அன்லெஸ்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃபோட நெகட்டிவ் சென்ஸில் எழுதுவோம். ஒருவேளை இதை இஃபா போட்டு எழுதணும்னா என்ன செய்வோம் அப்படின்னா இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் பி சக்சீடுன்னு சொல்லிடுவோம். அதை அன்லெஸ் போட்டு எழுதுனா எப்படி எழுதுறது? அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் பி சக்சீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷனில் மட்டும் இஃப் வந்தால் நெகட்டிவ் சென்ஸில் எழுதும்போது டோன்ட்டுங்கிற அல்லது நாட்டுங்கிற விஷயம் கண்டிப்பாக வரணும். பட் அன்லெஸில் தேவையில்லை. ஏன்னா இன்பில்டாகவே அன்லெஸில் டோன்ட்டுங்கிறது ஹிடன் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் போர்ஷனில் கண்டிப்பாக வில் நாட் வரும். ரெண்டுலையுமே இஃப் போட்டு எழுதினாலும் சரி, அன்லெஸ் போட்டு எழுதினாலும் சரி. ஸோ இதுதான் அன்லெஸ்ஸுக்கும் இஃபுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இஃப் நிறைய பார்த்துட்டதுனால அன்லெஸ் நிறைய தேவைப்படாத சாம்பிள் சென்டென்ஸில். ஸோ நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹூங்கிறது பார்த்தீங்கன்னா WH வேர்டாக இருக்கக்கூடிய, அதுவும் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது எங்கன்னா கொஸ்டினில். இதையே கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணால் எப்படி பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி எலாபரேட் பண்ணுறதுக்காக ஹூ சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் வருது, 2 சென்டென்ஸுமே ஒரு ஆளை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது சென்டென்ஸில் அந்த ஆள் ஹீ அந்த ஷீ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹூ போட்டு ஜஸ்ட் வெர்போட ஸ்டார்ட் பண்ணுவோம். சாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் ஹூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். Again I repeated, people who want to be successful he works hard. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பீப்புளுங்கிறவங்கள எலாபரேட் பண்ணுறோம். யார் சக்ஸஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒர்க்கு ஹார்டாக பண்ணணும், வாட் எவர். அதில் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் போடலாம், யூ ஷுட் ஒர்க் ஹார்ட் போடலாம், வாட் எவர் அந்த விஷயம்லாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் சொன்ன ரூல் இருக்கு இல்லைங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். அருண் இஸ் எ செஃப் அண்ட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். இதில் 2 சென்டென்ஸ் சொல்லியிருப்போம், அண்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். இதையே ஹூ போட்டு கனெக்ட் பண்ணால் எப்படி சொல்கிறது? அருண் ஹூ இஸ் எ செஃப் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹூ போட்டு எழுதுனதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோனவுன் போட்டு எழுத வேண்டியது இல்லை. ஏன்னா 2 சென்டென்ஸ்லையுமே ஒரு ஆள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவர் அருண் அண்ட் ஹீன்னு இருக்கும். ஸோ அந்த ஹீயை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹூ யூஸ் பண்ணியிருப்போம். அஃப்கோர்ஸ் நான் செகண்ட் ரூலில் சொன்னதுமே இதுதான்.
அண்ட் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விச்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திங்கை பற்றி எலாபரேட் பண்ணுறதுக்காக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஒர்க் இன் பிபிவி இன்ஸ்டிடியூஷன், இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் சென்டர் ஆஃப் த சிட்டி. 2 இது சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் கன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு விச் போட்டு கன்ஜெக்ட் பண்ணலாம். ஐ ஒர்க் இன் பிபிவி இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் சென்டர் ஆஃப் சிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இட்டு வந்து இப்போ இருக்காது. அதாவது அதோட ப்ரோனவுனை எடுத்துட்டு விச் மட்டும் போட்டு கனெக்ட் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ இதுதான். ஸோ விச்சுங்கிறது ஒரு பர்டிகுலர் திங்கை மட்டும் எலாபரேட் பண்ணுறது தான் இதோட விஷயம். எப்படி ஹூல ஒரு பர்சனை எலாபரேட் பண்ணணும், அதே மாதிரி விச்சிலையும் ஒரு திங்கை பற்றி எலாபரேட் பண்ணுறோம். அடுத்தது வேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இட்ஸ் எலாபரேட்டட் த அட்ரஸ் ஆர் பிளேஸ் அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் திண்டுக்கல் ஃபார் 15 years. திண்டுக்கல் இஸ் எ டெம்பிள் சிட்டி. இந்த 2 விஷயம் சொல்லியிருக்கேன். திண்டுக்கல் இஸ் எ டெம்பிள் சிட்டி வேர் ஐ லிவ்ட் ஃபார் 15 years. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சிட்டி எப்படிப்பட்டது, நான் எங்கே வசித்தேங்கிறத நம்ம எலாபரேட் பண்ணுறோம். வேர் போட்டு சொல்லும்போது ஐ கேன் எலாபரேட். ஸோ அதுதான் வேரோட விஷயமே. ஸோ ஹூல என்ன பண்ணுமோ விச்சில் என்ன பண்ணுமோ அதே தான் வேர்லையும் பண்ணுறோம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் மூவ் அட் வென், வேரஸ் அண்ட் ஒயில். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா தமிழில் பொழுது. 2 பேரலல் டாஸ்க் வரும்போது நம்ம வென், வேரஸ், ஒயில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேரஸ் ஐ மேக் எ டின்னர் ஐ ஹியர் த சாங். இந்த விஷயத்தில் பார்க்குறப்போ நான் டின்னர் சமைக்கும்போது சாங்ஸ் கேட்பேன். இது ஒன்று. தென் while I teach English, my all students are listening carefully. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கூட நான் டீச் பண்ணும்போது, இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணாங்க. ஸோ 2 பேரலல் டாஸ்க், பேரலல் சிச்சுவேஷன் ஒரே நேரத்தில் கன்ஜெக்ட் ஆகிறதுக்கு இந்த வென் கண்டிப்பாக யூஸ் ஆகும். தென் பேரலல் டைமை கூட இதை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வென் ஐ வாஸ் எ சைல்டு ஐ லேர்ன் பேசிக் கிராமர். நான் சைல்டாக இருக்கும்போதே பேசிக் கிராமர்ஸை கற்றுக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேரலல் ஈவெண்ட் தான். பட் 2 ஈவெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பேரலாக அது ஒர்க் அவுட்டும் ஆகும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் தட் பேரலல் ஈவெண்ட்டாக இருந்தால் வென் இட்ஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாட் ஓன்லி பட் ஆல்சோ. இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ என்னன்னா, இதுவுமே ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி 2 ரோல் ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அருண் இஸ் நாட் ஓன்லி எ செஃப் பட் ஹீ இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் 2 ரோல் ப்ளே பண்ணுவார். அவர் செஃப்பாகவும் இருக்கார், ஃப்ரெண்டாகவும் இருக்கார். ஸோ இதுக்கு தான் நாட் ஓன்லி பட் ஆல்சோன்னு சொல்லுவாங்க. இது மட்டுமல்ல இதுவும் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாட் ஓன்லி பட் ஆல்சோ. அண்ட் iPhone இட்ஸ் நாட் ஓன்லி எ எக்ஸ்பென்சிவ் பட் இட் ஆல்சோ ப்ரெசீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெசீசியஸ்னால் மதிப்பு மிக்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அண்டு எக்ஸ்பென்சிவ்னா தெரியும், ரொம்ப விலை, அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அது ஒன்று. ஸோ நாட் ஓன்லி பட் ஆல்சோங்கிறது ஐஃபோன் மட்டும்தான் 2 ரோல் ப்ளே பண்ண போகுது. அதே மாதிரி அருண்கிறவரும் 2 ரோல் ப்ளே பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரே பர்டிகுலர் விஷயம் 2 ரோல் ப்ளே பண்ணால் மட்டும்தான் அதில் நாட் ஓன்லி பட் ஆல்சோங்கிறது வரப்போகுது. காய்ஸ், இன்னைக்கு மட்டும் நிறைய கன்ஜெக்ஷன் பார்த்தோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எது தேவையோ அதை மட்டும்தான் பார்த்துருப்போம். மற்ற கன்ஜெக்ஷன்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வேறு ஏதாவது கன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.